ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, யூஎஸ் டாலருடைய டாமினன்ஸ் இந்த வேர்ல்டில் எப்படி உருவாச்சு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டைம் வரைக்குமே யூஎஸ் டாலர் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கரன்சியாக இருக்குது. வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி அப்படின்னு சொல்லி யூஎஸ் டாலரை சொல்கிறாங்க. இப்போது எப்படி இதெல்லாம் ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, வாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம பார்க்கணுன்னா ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பின்னாடி போகணும். வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வரைக்குமே இந்த குளோபல் டாமினன்ஸ் கரன்சியாக பிரிட்டனுடைய பவுண்ட் தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ் மற்றும் யூரோப்பியன் காலனைசர்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து நிறைய கண்ட்ரிஸை கேப்சர் பண்ணாங்க, காலனைஸ் பண்ணாங்க. இப்போது அங்கே நிறைய ட்ரேட் வந்து பிரிட்டிஷ் பவுண்டில் தான் வந்து ஆச்சு. ஸோ அந்த டைமில் லண்டனில் ஒரு பேங்க் நிறுவப்படுது, பிரிட்டன் பேங்க் அப்படின்னு சொல்லி. அந்த பிரிட்டன் ஃபெடரல் பேங்க் ஆரம்பித்த உடனே அதுதான் வேர்ல்டுடைய முதல் மாடர்ன் பேங்க் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஒரு பேங்கிங் சிஸ்டம், அதாவது மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம் வந்து உருவாச்சு. ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷோடைய பவுண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பிரிட்டிஷோடைய பவுண்டுக்கு, அது ஏன் வந்து குளோபல் கரன்சியை வந்து ரெகக்னைஸ் ஆகலை, அதாவது ரிசர்வ் கரன்சியை வந்து அது கருதப்படலை அப்படின்னா, அது முக்கியமான ரீசன் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2ல் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்புறம் பிரிட்டன் வந்து வாரில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய சேதங்கள் ஆச்சு, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்களுக்கும் சேதமாச்சு. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி, யூகே நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து சேதமாச்சு. வாரில் நிறைய பேர் தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய கோல்டு ரிசர்வை வந்து வெப்பனை வந்து வாங்கிறதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற இந்த கோல்டு ரிசர்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சது. இப்போது வெப்பன் இந்த டைமில் ஒரு சேஃப் பிளே வந்து யூஎஸ் வந்து சேஃப் பிளே பண்ண ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு வார் 2ல் இன்வால்வ் ஆகலை, ரொம்ப சேஃபாக வந்து அமெரிக்கா ப்ளே பண்ண ஆரம்பிச்சது. அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து வேர்ல்டு வார் 2ல் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகலை. இன்வால்வ் ஆனது யார்? யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, போலாந்து, ரஷ்யா, இந்த மாதிரி இட்டலி, இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வேர்ல்டு வார் 2ல் இன்வால்வ் ஆனாங்க, எக்ஸப்ட் ஒன் கண்ட்ரி, அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யூஎஸ் வந்து வேர்ல்டு வார் 2ல் இன்வால்வ் ஆகலை. அவங்க ஒரு கண்ட்ரி வாரில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னாலே அந்த கண்ட்ரியோடைய இக்கானமி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், எந்த விதமான கொலாப்ஸும் நடக்காது. அதே மாதிரி தான் யூஎஸோட இக்கானமி ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. நிறைய கம்பெனிஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சது யூஎஸ். அந்த டைமில் தான் நிறைய வெப்பனும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க யூஎஸ். எதுக்காக வெப்பன்? வேர்ல்டு வார் 2ல் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்களுக்கு வெப்பன் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் வேர்ல்டு வார் 2ல் இருந்த இன்வால்வ் ஆன எல்லா கண்ட்ரீஸும் வெப்பனை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க அமெரிக்கா கிட்டேருந்து. அப்புறம் வாங்கி தன்னுடைய கோல்டு ரிசர்வை எல்லாம் அமெரிக்காவுக்கு காசாகி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுது, தன்னுடைய இருக்கக்கூடிய செல்வத்தை வச்சு நிறைய கோல்டை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிது. சேர்த்து நிறைய தங்கத்தை சேர்த்து அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஈக்கானமியாக மாறுது அந்த டைமில். அப்போது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப பெரிய ஒரு தோல்வி ஏற்படுது வேர்ல்டு வார் 2ல். அதனால தான் இந்தியாவிலேருந்து அவங்க பிரிட்டிஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, வேர்ல்டு வார் 2ல் பிரிட்டிஷ் தோற்றதுக்கு அப்புறம்
என்ன நடக்குதுன்னா, பிரிட்டன் பவுண்டுடைய வேல்யூ குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி யூஎஸ் டாலருடைய வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, யூஎஸ் ரிசர்வில் கோல்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போது யூஎஸ் டாலர் வந்து கோல்டுக்கு பேக்கப்பாக வந்து திகழ ஆரம்பிச்சது. அந்த டைமில் இந்த தோத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், மற்ற கண்ட்ரீஸ் எதெல்லாம் வீக் எக்கனாமியாக இருந்ததோ அவங்க எல்லாம் யூஎஸ் கிட்ட வந்து டிபெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. தன்னுடைய கண்ட்ரி, தன்னுடைய ஈக்கனாமி, தன்னுடைய கரன்சியை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு யூஎஸை வந்து அணுக ஆரம்பித்தாங்க. அப்போ யூஎஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஈக்கனாமியாக இருந்தது. அந்த டைமில் தான் 1944 பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிபந்தனை ஆகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 44 கண்ட்ரீஸ் உடைய ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து யூஎஸ் வராங்க. யூஎஸில் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நாங்கள் யூஎஸ் கரன்சியை வந்து கோல்ட் பேக் கரன்சியாக வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிபெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன், அவங்களுடைய எக்கனாமி ரொம்ப வீக் ஆகிடுச்சு, வாரில் தன்னுடைய பொருளாதாரம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் யூஎஸ் கிட்ட வந்து சரணடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யூஎஸும் வந்து அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, 1 ounce, அதாவது $35 per ounce வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆன்ஸ் அப்படின்னா 30 கிராம் தங்கம். ஒரு ஆன்ஸ் அப்படின்னு சொல்ல 30 கிராம் தங்கம். 30 கிராம் தங்கத்துக்கு ஈடாக 30 கிராம் தங்கத்துக்கு ஈடாக ஒரு டாலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, யூஎஸ் டாலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் யூஎஸ் டாலரும் வந்து குளோபலைசேஷன் ஆக ஆரம்பிச்சு. நிறைய கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ் டாலரை வந்து வாங்கிறதுக்கு சேஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. தன்னுடைய கரன்சியுடைய ஸ்டெபிலைசேஷனுக்கும் தன்னுடைய கண்ட்ரியோடைய ஈக்கனாமியோடைய நன்மைக்கும் யூஎஸ் டாலரில் தான் வந்து வர்த்தகம் செய்யணும், ட்ரேட் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரிஸ் வந்து அந்த நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பெட்ரோல் ரிச் கண்ட்ரீஸான சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் பெட்ரோல் நிறைய வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டைம்லேயும் ரொம்ப உஷாராக யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, மிடில் ஈஸ்டில் வந்து தன்னுடைய ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன, நாங்கள் உங்களுக்கு டிஃபென்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு மிலிட்ரி சேஃப்டி உங்களுடைய கண்ட்ரிக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணால் போதும். என்னென்னா, நீங்கள் டாலரில் பெட்ரோலை வந்து விற்கணும், நீங்கள் டாலரில் பெட்ரோலை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதை வந்து அக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லி அதுலேயும் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. ஸோ எல்லா கண்ட்ரியும் வந்து டாலர் தங்கிட்ட வைக்கிறது வந்து ஒரு கோல்டை வைக்கிற மாதிரி அப்படி ஒரு நினச்சிட்டு இப்படி இருந்தாங்க. அந்த டைமில் தான் ரிச்சர்ட் நிக்சன் அப்படின்னு சொல்ல யூஎஸ் பிரசிடெண்ட் 1971 கோல்டு பேக்டு டாலர் வந்து கோல்டை வந்து தூரமாக்கினாங்க. யூஎஸ் டாலர் வந்து கோல்ட் பேக்ட் கரன்சி இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் 1971. அதுக்கப்புறமும் கூட டாலருடைய வேல்யூ குறையிற மாதிரி இல்லை. ஏன், நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய இன்னோவேஷன் வந்து அமெரிக்காவில் ஆரம்பித்த உடனே நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே நிறைய எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு அமெரிக்காவுடைய எக்கனாமி. ஸோ அதனால் நிறைய கண்ட்ரிஸ் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது இன்னும் வரைக்குமே அது இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதுக்கப்புறம் எப்பயுமே யூஎஸ் டாலர் தான் ஒரு ரிசர்வ் கரன்சியாக இருக்குமா, மற்ற கரன்சி வந்து வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது சைனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு கண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. சைனாவுடைய அந்த மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஃபேக்ட்ரிஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே சைனா வந்து இப்போது ஒரு சூப்பர் பவராக வந்து உருவாகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் எது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இப்போ வரைக்குமே கூட யூஎஸ் டாலர் தான் ஒரு ரிசர்வ் கரன்சியாக வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து சில கண்ட்ரீஸ், அதாவது ரஷ்யா, ஈரான், இப்படி சில கண்ட்ரீஸ்களை தவிர எல்லா கண்ட்ரியும் யூஎஸ் டாலரில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சைனா குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது குளோபலில் நிறைய மார்க்கெட்டை வந்து தன்னுடைய கைவசம் படுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக சைனாவுடைய கரன்சி யூஹான் அது வந்து குளோபல் கரன்சியாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்தியாவுடைய கரன்சியும் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியாவுடைய கரன்சி ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயமாக இணைந்து இருங்க. இதே போல் நிறையா எஜுகேஷ்னல் வீடியோஸ் உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அன்டில் பாய்.